Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால் நம்ம கோஜிகேர் அப்படின்னு சொல்லி ஒரு சோப் பத்தி ரிவ்யூ பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சீக்ரெட்டான சோப் பத்தி அது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த சோப் எப்படிலாம் யூஸ் ஆகுது, வாங்கலாமா வேணாமா, பெனிஃபிட்டா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கர் சோப் அப்படிங்கிற ஒரு சோப் தான். அது வந்து மேஜிக் சோப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் சாஃப்ரான், சாண்டல்வுட் ரெண்டும் இருக்குது. அதாவது குங்குமப்பூ, அதுக்கப்புறம் சந்தனம், இது ரெண்டை வச்சுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தளவு யூஸ் ஆகுது, இதில் இருக்க என்னென்ன நன்மைகள்லாம், உண்மையாலுமே ஒயிட் ஆகுமா, நம்மளுடைய ஸ்கின் டீடான் வந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயிட்னிங் அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டார்க் ஸ்கின் இருக்கா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ஏக்கமாகவே இருக்கும், நம்ம வந்து ஒயிட் ஆக மாட்டோமா, இதை போட்டால் ஒயிட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம். எப்பயுமே நேச்சுரலாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு என்னெல்லாம் கேட்டிங்கன்னா. அதனால தான் நான் இப்போ எந்த க்ரீம் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதையுமே விட்டுட்டேன். உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. போன டைம் வந்து ஒரு சோப் யூஸ் பண்ணி நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த ரிவ்யூக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கர் சோப் எப்படி யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் இருக்க போது. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு யூஸ் பண்ணுறது பண்ணாது உங்களுடைய விருப்பம். சரி வாங்க இல்லை இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்காக நான் வந்து ஒயிட்டாக இருந்தால் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும், நானே வந்து என்னை கொஞ்சம் பெருமையாக உணர்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எதாவது தயவு செஞ்சு இந்த மாதிரி சோப்பு க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுவே அடுத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க பார்த்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் அவங்க எதாவது சொல்ல தான் செய்வாங்க, கருப்பாக இருந்தாலும் எதாவது சொல்ல தான் செய்வாங்க. அடுத்தவங்களுக்காக என்றைக்கும் பார்க்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். இந்த கர் சோப் வந்து ரொம்பலாம் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணாது. ஆனால் போட்டு 2 டைம் தேய்ச்ச உடனே ரொம்ப ஒயிட் ஆகுற மாதிரி வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆகும் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு வந்து அது வந்து ரொம்ப ஒயிட்னிங்லாம் கொடுக்காது. நம்மளுடைய டீட்டன், அதாவது நம்ம வந்து வெயிலில் சுற்றிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அதை தவிர பிரைட்லாம் அதிகமாக ஆகாது. நம்மளுடைய கலர் தான். நம்ம ஸ்கின் வந்து சன்லைட்டில் பட்டு பட்டு பிளாக்காக இருக்கிற இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்கும். அது மட்டும்தான் பண்ணுமே தவிர ஃபுல் பாடியுமே ஒயிட்னிங் பண்ணாது. சன்லைட் எந்த இடத்துலலாம் பட்டுச்சோ அந்த இடத்துல இருக்க ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். இந்த சோப்பில் பேரபன் சல்பேட் மட்டும்தான் இருக்குது. எஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹார்டான கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலை. அதனால இட்ஸ் ஓகே ஃபார் ஸ்கின். பட் எந்த ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்னை விட ட்ரை ஸ்கின், ரொம்ப ரஃப்பான ஸ்கின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சோப் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சோப் யூஸ் பண்ணால் ஒயிட் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு 1 நாள் 2 நாள்லேயே வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ரொம்பவே நாள் எடுத்துக்கும். ஒயிட் ஆகும், ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு 3 to 4 months நீங்கள் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணணும். இந்த சோப்பும் அதே மாதிரி தான். உடனேலாம் ரிசல்ட் கிடைக்காது. லைட்டாக வேணால் பிரைட்டான மாதிரி தெரியும். கொஞ்சம் டேஸ் ஆக திருப்பி நார்மல், நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி நார்மல் நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து வந்துடும். எதுவுமே கன்சிஸ்டன்சியாக நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது வந்து நம்ம கூட நிலச்சிருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். இந்த சோப்புமே ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் கிளியராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சோப் வந்து மெயினாக அவங்களே சொல்லிட்டாங்க டீடானுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களே இது வந்து டீடான் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாண்டல்வுட் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்மெல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லவே வேணாம். இந்த சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு தனி ஸ்மெல் வந்து நம்ம குளிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். மெயினான இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் மில்க், அதாவது ஆட்டுப்பால். இது வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இது வந்து பாதுகாத்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ரொம்பலாம் இல்லை. அதாவது சீக்கிரமாகவே இது வந்து ரிசல்ட் தராது. 2 to 3 months எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் ரேட் வந்து நார்மல் சோப்பை விட ரொம்பவே ஹை. அதாவது 180 ரூபாயிலேருந்து 210 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரேட் வந்து ஹை தான். இப்போ மந்த்லி சோப் வந்து நீங்கள் மாற்றுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து பட்ஜெட் இடிக்கும் கொஞ்சம்.
தேர்டாக என்ன அப்படின்னா டெலிவரியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதாவது லேட் டெலிவரி ஆகுது, அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து மாறி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஒரு வெப்சைட், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட்ஸ்லேருந்து வாங்குறது எனக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் இந்த சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஸ்கின்ல போட்ட பின்னால் நம்மளுக்கு இரிட்டேஷன் இல்லை ரெட்டிஷ் ஆகுறது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கையில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸில் நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு 1 to 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீடன் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் சோப் தான். இது வந்து ஒரு மேஜிக் தயாரிப்பு கிடையாது. ஆனால் இது வந்து வெயில்னால் உருவான கர்ம நேரத்தை வந்து வேணால் போக்கி கொடுக்கும், மற்றபடி ஒயிட்னிங்லாம் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன சோப்பை ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னால் நம்ம போட்ட ரிவ்யூ வீடியோஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய சேனலில் இருக்குது. பாய்.